அந்த விலகி போயிடுவாங்கல்ல. ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க பேச மாட்டாங்க. ஆண்கள் மட்டும் இல்ல, பெண் ஃப்ரெண்ட்ஷிப்பே என்ன விட்டு போனவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க விலகிடுவாங்க. தனிமையில இருப்போம். பேச ஆள் இருக்காது. நம்மளோட பழக ஆள் இருக்காது. வெளியில போக ஆள் இருக்காது. நேத்து வரைக்கும் நம்மள்ட்ட நல்லா பேசிட்டு இருப்பாங்க. நாளைக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்குன்னா, அவங்க வேற ஆளுங்களோட அந்த ஃபங்ஷனுக்கு போயிருவாங்க. நம்மள டோட்டலா அவாய்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வலியா தான் இருக்கும். நாங்க அங்க ஸ்மார்ட்டான வாழ்க்கை வாழ்றோம். எப்படின்னா, நாங்க திருநங்கைனே காட்டிக்க மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்க அங்க க்ரவுடோட மிங்கிள் ஆற மாரி தான் சுத்துவோம். அதால நான் அந்த ஒதுக்குறதோ, கிதுக்குறதோ நான் ஃபேஸ் பண்ணதில்ல. எவ்வளத்துக்குள்ள நடிக்க முடியுமோ, நாங்க அவ்வளத்துக்குள்ள நடிச்சு அங்க வாழ்வோம். அது இந்தியாவ தவிர்த்து வெளிநாட்டுல எல்லா நாட்டிலயுமே திருநங்கை அதான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஸ்ரீலங்கால எங்கேயாவது திருநங்கை பத்தி வீடியோ பார்த்திருக்கீங்களா? ஆனா அங்க இருக்காங்க. எல்லாருமே பொம்பள புள்ள மாரி சைலண்டா இருப்பாளுங்க. எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ண மாட்டாளுங்க. ஏன்னா போஸ்ட் பண்ணிட்டா அந்த பின்பம் உடைஞ்சிரும்ன்றபடியே எல்லாம் சைலண்டா சத்தமே இல்லாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஜெர்மன் திருநங்கைய பத்தி ஏதாவது வீடியோ பார்த்திருக்கீங்களா? ஜெர்மன் திருநங்கை எந்த வீடியோ ஆன் பண்ணி நான் திருநங்கைலாம் பேசவே மாட்டாங்க. திருநங்கை ரைட்ஸுக்காக குரல் கொடுத்து திருநங்கைலாம் விசிபிளா கம்பீரமா நெஞ்ச நிமித்தி நடக்கிறது இந்தியால மட்டும்தான்.